வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ரிவ்யூ பார்க்க போறோம்னா பிபிஎல்ல 29வது மேட்சான சிட்னி தண்டர் வெர்சஸ் ஹோபர்ட் ஹரிகேன்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரோஜனமான ஒரு ஆப்பா இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம வந்து டைரக்டா வந்து பிட்ச் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துடலாம். இன்னைக்கு மேட்ச், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் வந்து சிட்னி தண்டர் வெர்சஸ் ஹோபர்ட் தான் இவங்க ஃபேஸ் பண்ணது. ஆனா அந்த மேட்ச் வந்து மழையினால அந்த மேட்ச் ஆடல. இப்போ அகைன் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு தான் வந்து மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வந்து ஹோபர்ட்ல வந்து நடக்குது. ஸோ சேம் டீம், பட் பிட்ச் வந்து வேற பிட்ச்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல அடிலைட் வெர்சஸ் ஹோபர்ட் மேட்ச், அப்புறம் ஹோபர்ட் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்ச், அதுக்கப்புறம் வந்து பெர்த் வெர்சஸ் ஹோபர்ட் மேட்ச். இதுல ஹோபர்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. மூணுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி. இந்த மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணி 187 ரன் அடிச்சு வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 161 ரன் அடிச்சு வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் பெர்த்துக்கு அகைன்ஸ்டாவே செகண்ட் பேட்டிங் பண்ணி 156 ரன் அடிச்சு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சீசன்ல 3 மேட்சுமே ஹோபர்ட் அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல தோத்ததே கிடையாது. 3க்கு 3 ஹேட்ரிக் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கோரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150, 160, 170 இந்த மாதிரி ஸ்கோர் வருது. விக்கெட் பாத்தீங்கன்னா கம்பேர் டு அதர் பிட்ச் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அதே போல இப்போ இன்னைக்கு மேட்ச்ல நீங்க கண்டிப்பா ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கலாம். அதாவது இந்த ஹோம் பிட்ச்ல ஹோபர்ட்டுக்கு ஃபேவரட்டா ஒரு 5 டீம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அது போக எந்த டீம் இப்போ சிட்னி தண்டர் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஹோபர்ட் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, அந்த செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து ஒரு 2 டீம் வந்து அட்வான்டேஜ் கொடுங்க. ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு இந்த மேட்ச்ல. ஸோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்சை கொஞ்சம் அவசரப்பட்டு சிட்னி சிக்ஸர்ஸ் பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆயிடுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்துருக்கனால இன்னைக்கு சிட்னி தண்டர் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா சிட்னி தண்டருக்கு ஃபேவரட்டா 2 டீம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ 5+2 7 டீம் ஆச்சு. ஸோ அப்புறம் ஏதாச்சும் ஒரு மெத்தட்ல வந்து நம்ம டீம்ஸ் வந்து மீதி 3 டீம் போடலாம். அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து WPL நடந்தது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்லயும் வந்து ஆஸ்திரேலியா செகண்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எல்லாமே WPL தான். அடுத்து ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவே 213 ரன் அடிச்சுதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வின் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 202 ரன் அடிச்சிருக்காங்க. அப்போ செகண்ட் பேட்டிங்க்கு எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்குன்னு தெரியல. அதனாலதான் சொன்னேன் செகண்ட் பேட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 1540 பால்ல 91 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. 899 பால்ல 40 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ கம்பேர் டு ஃபாஸ்டா ஸ்பின்னர் பார்த்தோம்னா இந்த பிட்ச்ல ஃபாஸ்டோட ஆதிக்கம் வந்து நல்லாவே இருக்கு. ஃபாஸ்டுக்கு ஃபேவரட்டா நீங்க டீம்ஸ் போடலாம். அண்ட் இப்போ எந்த டீம்ல யார் யார் ஃபார்ம்ல இருக்கா, ஸோ அது மட்டும் இல்லாம 2 டீம்லயுமே ஒரு சில பிளேயர்ஸ் வந்து மிஸ் ஆகுறாங்க. அதாவது எப்படி சொல்றது, அவங்களுடைய ஜேர்னி வந்து இந்த பிபிஎல் சீசனோட முடிஞ்சு. அதாவது சிட்னி தண்டர்ல ஃபெர்கூசனும் சரி, ரூதர்ஃபோர்டும் சரி டாடா பை பை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் டீம்ஸ்ல உள்ள எல்லா பிளேயர்ஸ் வந்ததுனால என்னன்னு தெரியல, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதே போல அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து சாய் ஹோப் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க ஒரு சகமிக்கேல அவரு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. ஹேர்ஸ்லோக்கு தான் இந்த மேட்ச் வந்து ஆட போறாரு. 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அங்கேயும் 2 பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமே ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஏன்னா வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் அப்டேட் இருந்தா வீடியோல எதுவும் பண்ண முடியாது. டெலகிராம்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து சாம் ஹோல்ஸ்டார், ஸோ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச் பார்த்த ப்ரிவியூ தான். ஸோ அதை அப்படியே பார்க்குறோம். ஸோ அதனால பெருசா வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் மேட்ச்ல இருந்து இந்த மேட்ச்ல பெரிய வித்தியாசப்படும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணி மழையினால கேன்சல் ஆயிடுச்சு ஹோபர்ட் வெர்சஸ் சிட்னி தண்டர். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ஹோபர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரட்டா நம்ம வந்து டீம்ஸ் போடலாம். அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல வந்து பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்றாங்க. பவுலர்ஸ் வந்து
ஒரு மேட்சுக்கு வந்து குறைஞ்சது 7ல இருந்து 8 விக்கெட்டு, அதிகபட்சம் 10 விக்கெட் எடுக்கிறாங்க. சில பிச்செல்லாம் 16 17 அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம். இந்த பிச்சில் அப்படிலாம் கிடையாது. ஸோ ரீசன்ட் ஸ்கோர் வந்து இதுல கொடுத்துருக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா மேத்யூ வெய்டு ஓரளவுக்கு டீசென்ட் ஆடி இருக்கிறாரு. மிச்சல் ஓவன் லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா ஆடி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து சாய் ஹோப் இடத்துல ஜீவல் தான் ஆடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, 1 down வருவாரு. அப்புறம் வந்து மெக்டர்மெட் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடி இருக்கிறாரு. நிக்கில் சௌத்ரி டீசென்டான ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர். டிம் டேவிட் ஏதோ 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டாரு. நல்ல வேலை, எனக்கு தெரிஞ்சு டிம் டேவிட் ஃபிளாப் ஆகணும்பா. இங்க நல்லா ஆடிட்டு இதை நம்பி ஆர்சிபி எதுவும் இவனை டீம்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா சோலி முடிஞ்சு. அப்புறம் வந்து ஜோர்டான் நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. லாஸ்ட் 3 மேட்சாவே விக்கெட் தான். எலிசு லாஸ்ட் மேட்ச் தவிர விளையாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்தாரு. மெரிடித்தும் அதே போலதான் ஓரளவுக்கு வந்து எல்லா மேட்சுமே மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துடுறாரு. ஸ்டாங்லியும் அதே மாதிரிதான் 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறாரு. 5 மேட்ச்ல 4 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுக்குற பிளேயரா இருக்கிறாரு. ஸ்பின்னர் பீட்டர் ஹாஸ்லோவுக்கு வந்து 1 மேட்ச் ஆனாரு. அந்த மேட்ச் 3 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸ்பின்னுக்கு பெருசா சப்போர்ட் இல்லைனாலும் ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் தான் இருக்காரு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த நாலுமே வந்து ஃபாஸ்ட் அட்டாக் தான். ஒரே ஒரு ஸ்பின்னர் இருக்கிறதுனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல தப்பு இல்லை. என்னதான் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கலனாலும் நம்ம சொன்னாலும் மினிமம் ஒரு மேட்ச்ல 3ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் ஸ்பின்னர் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. 10 விக்கெட் ஃபாஸ்ட் எடுத்தாங்கன்னா 3 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் ஸ்கோர் பண்றாங்க. அதனால ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி இன்னைக்கு வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 பவுலர் சூஸ் பண்ணுங்க. கிறிஸ் ஜோர்டானை சூஸ் பண்ணுங்க, அப்புறம் எலிஸ் சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஓவனையும் நீங்க வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க எடுக்கலாமோன்னு தோணுது. இல்லையா நீங்க வந்து கொஞ்சம் பென் மெக்மர்ட்டை வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல பென் மெக்மர்ட்டு, மிச்சல் ஓவன், அதுக்கப்புறம் வந்து கிறிஸ் ஜோர்டான், அதுக்கு அடுத்தபடியா எலிஸ். இந்த 4 பேரையுமே நீங்க மஸ்ட் பிக்ல வைங்க. இதுல வந்து ஒரு 65% பேர் வந்து பென் மெக்டர்மெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நாதன் எலிஸுக்கு ஒரு 85% பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜோர்டான வந்து 90% பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓவனையும் ஒரு 75 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த 4 பேரையுமே கொஞ்சம் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே போல நம்மளுடைய சிட்னி தண்டர் டீமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும், டேவிட் வார்னர் ஒரு மஸ்ட் பிக்கு. நான் லாஸ்ட் வீடியோல சொன்னதுதான், 95% பேர் வந்து டேவிட் வார்னரை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரீன் ஒரு நல்ல ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. அப்புறம் லாக்கி ஃபெர்குசன் வந்து ஆடல, அவர் தான் டெத் ஸ்பெஷலிஸ்ட். அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து வெஸ்ஸகர் தான் டெத், யாருக்கவே அவர் டெத்ல அட்டாக் பண்ணுவார். இருந்தாலும் லாக்கி ஃபெர்குசன் இல்லாததுனால இவரோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால இந்த 3 பேரையுமே நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல டேனியல் கிறிஸ்டியனையும் ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஒரு 3 ஓவராச்சு பவுல் பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் தான் 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. அதுதான் ஒரு பிரச்சனை. ஓவர் வந்து ஃபுல்லா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தான் ஒரு பெரிய மைனஸா இருக்கும். ஸோ அதனால 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கலாம். அடுத்ததா உங்களுடைய ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ வெய்டுக்கு வந்து நீங்க வந்து எஸ்எல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். டிம் டேவிட் எஸ்எல், நிக்கில் சௌத்ரி எஸ்எல், அதுக்கப்புறம் வந்து மெரிடித் எஸ்எல், ஸ்டெனாக்கே வந்து எஸ்எல். ஸோ இந்த 1 2 3 4 5 இந்த 5 பிளேயரையுமே உங்க ஆப்பனண்ட் வந்து எஸ்எல்ல சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே 50% முதல் 60% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் நீங்க ட்ரம்ப் கார்டா போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜீவலை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணலாம். அதே போல பீட்டர் ஹாஸ்லோவையும் நீங்க ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா 4 ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் வந்து என்னதான் வந்து ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பெருசா கிடைக்கலனாலும் விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா போகணும்னா மினிமம் கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 விக்கெட். ஸோ அப்படிங்கும்போது ஒரு 25 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் 11க்கு ஒரு 4 29 பாயிண்ட் ஆச்சு. பிளஸ் ஒரு 8 பாயிண்ட் வந்து அது ஸ்டம்பா போல்ட் ஆக்கினாலும் சரி, கேட்ச் இல்ல எல்பி அந்த மாதிரி ஆக்கினாருன்னா உங்களுக்கு குறையாம பாத்தீங்கன்னா 37 பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுல ஹாஸ்லோவு ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்கிறாரு. நீங்க போயிட்டு ஒருவேளை நீங்க டிம் டேவிட ட்ரை பண்ணி டிம் டேவிட் 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாருன்னா கூட அதுக்கு ஹாஸ்லோவு வந்து அதிக பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அதே போல ஜீவல் வந்து ஒரு நல்ல பிளேயர். லாஸ்ட் சீசன்லாம் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் டீசெண்டா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான்.
அங்க பெருசா இன்னைக்கு பவுலிங் அட்டாக் இல்ல. நீங்க நினைச்சுக்கலாம் சிட்னி தண்டரோட பவுலிங் அட்டாக் வந்து இப்போ வீக்கா இருக்கு கொஞ்சம். ஏன்னா ஹேட்சரி, நாதன் மெக்காண்ட்ரு இவங்க தான் வர போறாங்க புதுசா. அதனால கொஞ்சம் பவுலிங் வீக் தான். ஸோ ஜீவலை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து மேபி ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த 2 பிளேயரை வச்சு நீங்க கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்னி தண்டர்லயும் நம்ம வந்து சேஃபான ஸ்மால் லீக் பிக்கா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ் சூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து டாம் ஆண்ட்ரூஸ் வந்து மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. அதே போல பீட்டர் ஹேட்சலுக்கு போலதான் ஒரு 25+5 29+, ஒரு 8 பாயிண்ட் அப்படி சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு 37 பாயிண்ட் வந்து சாலிடா வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு பேட்ஸ்மேன் கஷ்டப்பட்டு 30 ரன் அடிக்கிறத ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து டாம் ஆண்ட்ரூஸ் வந்து எல்லா மேட்சும் இது பண்ணிடுறாரு. ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. ஆனா இன்னைக்கு நீங்க எஸ்எல்ல போக்கஸ் பண்றது இந்த நாதன் மெக்காண்ட்ரு. இந்த சீசன்ல 2 மேட்ச் ஆனாரு, ஆனா 2 மேட்சுமே விக்கெட் எடுக்கலாம். ஆனா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணுவாரு. அந்த பவர் பிளேலயும் அட்டாக் பண்ணுவாரு, அந்த டெத்லயும் அட்டாக் பண்ணுவாரு. கண்டிப்பா நான் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ ஒரு நல்ல ட்ரம் கார்டு வேணும்னா இவரை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா என்னுடைய தலைவன் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தலைவனா சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவரே வந்து நீங்க ஒரு ட்ரம் கார்டா ட்ரை பண்ணலாம். விராட் கோலி கிட்டே வம்புழுத்த பிளேயர். ஸோ 19 வயசு தான் ஆகுது. அம்மா துண்டு இருந்துக்கிட்டு என்ன மாதிரி வர்றாங்க பாத்தீங்களா, சர்ட்டுன்னு மேல வந்துடுறாங்க அந்த மாதிரி. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரம் கார்டு அடிச்சார்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கோர் வந்து டப்புன்னு வந்துடும். ஆனா அங்க வந்து பவுலிங் அட்டாக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹோபர்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது எலிஸ் கூட இப்ப அட்டாக் பண்ண மாட்டேங்காரு. மெரிடித் ஸ்டெலாங்கே தான் அட்டாக் பண்றாங்க. சில டைம்ல ஜோர்டான் உள்ள வர்றாரு. எலிஸ் வந்து அந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர்றாரு. ஆனா அந்த முதல் 4 ஓவர் ஃபீல்டுல இருந்துட்டாருனாலே போதும், கண்டிப்பா 30+ ரன் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதனால நான் மறுபடியும் சொல்றேன், வார்னருக்கு பதிலா நான் வந்து இவரை தான் ட்ரை பண்ண போறேன். இவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 25, வார்னரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 95. ஸோ வார்னரை விட அதிக பாயிண்ட் வாங்கி கொடுத்தாருன்னா நம்ம வின் பண்ணுவோம். வார்னரை விட கம்மியா பாயிண்ட் வாங்கி கொடுத்தா ஒன் சைடா தோத்துருவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்க்கலாம். ஒரு சில ரிஸ்க், ஒரு சில சேஃப். இங்க பாருங்க, மேத்யூ வெய்டு, மிச்சல் ஓவன், கிறிஸ் ஜோர்டான், நிகில் சௌத்ரி, மெரிடித், எலிஸ். இங்க சாம் ஹோன்ஸ்டாஸ், அடுத்து கிரீனு, டேனியல் கிறிஸ்டியன், மெக்காண்ட்ரு, அடுத்து வந்து வெஸ்டகர்னு ட்ரை பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் டேவிட் வார்னர் ஒரு பெஸ்ட் பிக்கா இருக்கும். அதே போல நீங்க வந்து இந்த நாதன் மெக்காண்ட்ரு யாருமே ட்ரை பண்ணல, நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ரீசன்ட் விக்கெட் எடுப்பாரு, இல்லைனாலும் நான் கம்ப்ளீட்டா ஒரு 4 ஓவர் போலிங் பண்றதுனால ஒரு நல்ல பால் போட்டா கூட ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஹோபர்ட்ல வந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் இந்த இடத்துல பீட்டர் ஹேட்சலோவை ட்ரை பண்ணலாம். இல்லையா இந்த இடத்துல உங்களுக்கு டைரக்டா போயிட்டு பென் மெக்டர்மெட்டை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. கிரீன் வந்து ஒரு பெஸ்ட் விசி ஆப்ஷனா இருப்பாரு, டேனியல் கிறிஸ்டியன் ஒரு பெஸ்ட் விசி, ஜோர்டான் ஒரு நல்ல கேப்டன், எலிஸ் வந்து ஒரு நல்ல கேப்டனா இருப்பாரு. ஸோ நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கிறேன். லாஸ்ட் மேட்சே நிறைய பேருக்கு நம்ம டீம்ல உடன்பாடு இல்லை. ஹோபர்ட் வர்சஸ் சிட்டி தண்டர் மேட்ச்ல நல்ல வேலை மழை பெஞ்சுது. இன்னைக்கும் ஏன்னா ஸ்மால் லீக் ஒரு 4 மெம்பர் லீக் விளாடுறீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் எடுத்தே ஆகணும். அந்த ரிஸ்க் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம வந்து 4 பேர் கேம்ல ஒன் சைடா வின் பண்ண தோத்துருவோம். நம்ம ஃபுல்லா சேஃபா டீம் போனா கூட அந்த நம்மளுடைய ஆப்போனன்ட் 3 பேர்ல எவனாச்சும் ஒருத்தர் ஆளாளுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பான், அவன் வந்து வின் பண்ணிடுவான். நம்ம சேஃபான டீம் போட்டு போறோம், செலக்டட் பெர்சன்டேஜ்ல அதிகமா இருக்கிற பிளேயரா டீம் போட்டு போறோம்னா அதுல வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா 90% எடுத்த பிளேயர் வந்து டப்புனு ஃபிளாப் ஆயிருப்பான். ஆனா அந்த மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்போனன்ட்ல ஒருத்தர் அந்த பிளேயரை டிராப் பண்ணிட்டு ஒரு சின்னதா ஒரு 20% எடுத்த பிளேயரை ட்ரை பண்ணி வின் பண்ணிடுவோம். அதனால 4 மெம்பர் லீக்லாம் விளாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் எடுத்தாகணும். அந்த ரிஸ்க் இன்னைக்கு வந்து நான் டேவிட் வார்னருக்கு பதிலா சாம் ஹோன்ஸ்டாஸ் ட்ரை பண்றேன். மேபி அது ஒர்க் ஆச்சுன்னா 1 சைடு வின், இல்லைன்னா 1 சைடு தோல்வி நானே சொல்லிக்கிறேன். இல்லையா கொஞ்சம் சின்னதா ரிஸ்க் எடுக்கணும்னா இந்த மாதிரி கூட நாதன் மெக்காண்ட்ரோ மாதிரியான பிளேயர்ஸ் கூட வச்சு ரிஸ்க் எடுங்க. இந்த இடத்துல சேஃபா வந்து டேவிட் வார்னரை பிக் பண்ணிக்கோங்க. வார்னர் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு, அதுவும் குறிப்பிட்டத்தக்கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. உங்களுடைய கேப்டன் வைஸ் கேப்டன் யாரு, உங்களுடைய ட்ரம் கார்டு யாருங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.